ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி பாயசம். வாங்க பார்க்கலாம் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுன்ட்டு. நான் ஒரு 100 ஜவ்வரிசியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 மணி நேரம் ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம வந்து குக்கரில் வேக வச்சுக்கலாம். இதை ஒரு 2 விசில் வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா குழைய வெந்துச்சு. எடுத்து காமிக்கிறேன். இது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒரு 1/4 லிட்டர் பால் வந்து ஆட் பண்ணி அந்த பாலோடு இதை மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைக்கலாம். ஒரு 200 பால் வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு பால் அதிகமாக வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பால் நல்லா சூடாகி வந்தோடனே இந்த நேரத்தில் நம்ம வேக வச்ச ஜவ்வரிசி இந்த பாலில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். பால் காஞ்சிட்ருக்கு, கொதிக்க போகுது பாருங்கள். பால் ஜவ்வரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பால் பொங்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி பாலும் நல்லா சேர்ந்து நல்லா மிங்கிளாகி கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு வேண்டிய பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு. நான் பாதாம் வந்து ஆப்ஷன் தான், உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு எது இருக்கோ நீங்கள் அதை தாளித்து கொட்டிக்கலாம். நான் பாருங்கள், உலர் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு, கொஞ்சம் பாதாம் பருப்பு, இதெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கீறி வச்சுருக்கேன். ஒரு 2-3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கிறேன். தேவையான சுகர் எடுத்துக்கலாம். அது கொதிச்சிட்ருக்க நேரத்துலையே நம்ம வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். பாருங்கள், நெய் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்குறேன். அதில் இது எல்லாத்தையும் போட்டு பொரிச்சிக்கலாம். ரொம்ப இது பண்ண வேணாம், ப்ரௌனாக வேணாம், லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம இது பொரித்து பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். பாயசம் இந்த பாருங்கள் கொதிச்சிட்டே இருக்குது. பாலும் ஜவ்வரிசியும் பால் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தேவையான சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த சுகரோட இனிப்பு வந்து பிடிக்கும். பாருங்கள், 2 உப்புக்கள் மட்டும் போட்டால் தான் அந்த இனிப்பு பிடிக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா கொதித்து வரட்டும். நம்ம நுணுக்கி வச்சுருந்த ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வேணும்னா நீங்கள் இனிப்பு வேணுன்றவங்க இனிப்பு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து திட்டமான இனிப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு கூட குறைச்சி எப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சுகர் நல்லா கரைஞ்சி கொதித்து வருது. இந்த நேரத்தில் நம்ம பொரித்து வச்சுருந்த முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் பருப்பு இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு தரலாம். இது மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் புது ரெசிபியோடு மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.